ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நூபி மேன்மாவோட 63வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 62 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் போடாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு இந்த வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல தெரேசா இருந்துட்டு கரப்ட் ஆயிருப்பா, அவ வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தாலும் கடைசியில் நம்ம ஹீரோ சைடு வந்து சேர்ந்திருப்பா. கடைசியில அது வந்துட்டு ஒரு பெரிய அண்டர் மாஸ்டரை வந்துட்டு உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கே தெரியும், அந்த வேலாடம் இருந்துட்டு அங்க இருக்கிற அண்டர் மான்ஸ்டருங்க எல்லாத்தையுமே சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய அண்டர் மான்ஸ்டர் வந்துட்டு உருவாக்கி இருக்கு. அப்ப ஏன் வந்துட்டு என்னடா அது அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறப்ப டேமின் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டூபிட் மான்ஸ்டர் அது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கைஸ் போயிட்டு இந்த வேலாடம் சைடு வர அந்த அண்டர் எல்லாத்தையுமே உங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த அசோசியேஷன்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்றதுக்கு இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யூரோப்ல இருந்து வர எல்லா அண்டருமே அவங்களால தனியா சமாளிக்க முடியாது. எல்லா அண்டருமே இந்த வேலாடம் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இந்த மான்ஸ்டர் வந்துட்டு இன்னுமே பெருசாகி இன்னுமே நிறைய டேமேஜ் பண்ணும். அப்படிங்கிறப்ப ஏனோ டேமினும் ஆல்ரைட் இதை எங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பெரிய மான்ஸ்டர் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு நான் ஃபேன்சியா மாத்துறேன், அதனால நீ என்ன மட்டும் பாரு, வேற யாரையும் பார்க்காத அப்படிங்கிறான். அதே சமயத்துல அந்த அர்த்த ஸ்பிரிட் இருக்கும்ல, அதுவும் அதை மிரட்டிக்கிட்டு நம்ம கோகுமாவும் இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு தோண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கோகுமா வந்து ட்வீட் அப்படின்னு சொல்றப்ப அதுவும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தோண்டிட்டு இருக்கு. அப்ப அந்த பெரிய மான்ஸ்டர் அங்க இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா உடைக்கிறப்ப டெத் நைட் அதை பார்த்துட்டு ஓ சார் வேலாடம் இருந்துட்டு ரொம்பவே ஆங்கிரியா இருக்காரு போல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு தெரேசா வந்துட்டு ஹே எலும்பு கூடு, இந்த சயின்டிஸ்ட் நல்லவ இருக்கால, அவளோட உடம்ப வந்துட்டு டேமேஜ் பண்ணது நீதானா? பட் இந்த தடவை இந்த உடம்ப உன்னால டேமேஜ் பண்ண முடியாது, அந்த நல்லவளை விட நான் ரொம்பவே அக்ரெசிவானவ அப்படின்னு சொல்றா. நல்லவனா உண்மையான தெரேசா இருக்கால இதுக்கு முன்னாடி அவளை வந்துட்டு சொல்றா. கிட்டத்தட்ட அன்னியன் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது இவளோட இன்னொரு பர்சனாலிட்டி தெரேசாவோடது அப்படிதான் வச்சுக்கணும். அந்த டெத் நைட் இருந்துட்டு ஃபாலன் சயின்டிஸ்ட் நான் வந்துட்டு ஃபைட்டுக்கு எப்ப வேணாலும் ரெடி தான், உன்னோட ஸ்கில்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப கியூரியஸா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு பயங்கர ஸ்பீல வந்துட்டு அந்த டெத் நைட் அட்டாக் பண்ணிட்டு நீ வெறும் ஒரு போனம் தான் இருந்தாலும் அப்படி இருந்துட்டு இந்த மாதிரி நீ பேசுறல அதுதான் என்ன கடுப்பாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப டெத் லைட் இருந்துட்டு அவரோட அட்டாக்க பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம பின்னாடியுமே இருந்துட்டு தள்ளி விட்டுருது. முன்ன இருந்ததை விட நீ ஸ்பீடா மாறிட்டு தான் இருந்தாலும் முன்ன இருந்ததை விட இப்ப நீ ரொம்ப அதிகமா பேசுற அப்படிங்கிறப்ப தெரேசா இப்படி ஜட்ஜ் பண்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் நைட் கூட சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த டெத் நைட் இருந்துட்டு எதுக்காக நம்மளோட மாஸ்டரை வந்துட்டு நீ அபேண்டன் பண்ணிட்ட, அவர் தானே உன்னை உருவாக்குனாரு, அவர் கூட இருந்தா நீ இன்னுமே ஸ்ட்ராங்கா மாறி இருக்கலாம் அப்படிங்கிறப்ப அதோட மூஞ்சிலே எத்தி உதச்சிட்டு வாய மூடு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது சொல்றது உண்மைதான். என்னதான் கேங் ஜினியூ கிட்ட இருக்கிற அந்த டெமானிக் எனர்ஜி நல்லா இருந்தாலும் அந்த வேலாடம் கிட்ட முடிவே இல்லாம மேஜிக் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. சோ அது கூட ஒப்பிடப்படுறப்ப கேங் ஜினியூ கூட அந்த மேஜிக் இல்லனா டெமானிக் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் என்னதான் பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ சைடு அவ சேரதுக்கு காரணம் நம்ம இதுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருந்த தெரேசா இருக்கால அவ தான். இப்ப புதுசா இருக்கிற தெரேசா வந்துட்டு என்ன நல்லவளே எவ்வளவு நேரம் வந்து நீ இப்படியே உட்கார்ந்து இருக்க போற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்திருக்கா. அதே சமயம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பிடிச்சதுக்கு அப்புறம் தானே இவ மனசு மாறி இருப்பா. அப்படி பிடிக்கிற சமயத்துல தான் அவ்வளவு நேரம் சோகமா இருந்த நமக்கு தெரிஞ்ச தெரேசா இருந்துட்டு அது மிஸ்டர் ஜிம்மிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத நிப்பாட்டிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. சோ இந்த புது தெரேசா இருந்துட்டு என்ன பண்றது, அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ அழுகிறத நிப்பாட்டினா, சோ அவ கூட சேரதை தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்ட்டு சண்டை போட்டு இருக்கப்ப அந்த ரெண்டு ட்வின்ஸும் அவங்களோட ஸ்பிரிட் அவங்களோட கண்ணு அவங்க முகத்துல இருக்கிற பேட்டர்ன் அப்படின்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கே, செம்ம கூலா இருக்காங்க. ப்ளீஸ் சிஸ்டர் எங்களை உங்க கூட கூட்டிட்டு போயிருங்களேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ட்வின்ஸ் பாத்துக்கிறதுக்குலாம் டைம் இல்ல, முன்னாடி நான் உங்களை என்ன பண்ண சொன்னனோ அதை வந்துட்டு போங்க, அதை பண்ணுங்க, ஏன் கிட்ட அதை எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஓகே ஓகே ரைட் பிரதர் அப்படிங்கிறப்ப தெரேசா டக்குனு முன்னாடி வந்துட்டு இங்க பாரு, அந்த உங்ககிட்ட இருந்து வர டெமானிக் எனர்ஜி வந்துட்டு நீ அப்படியே வச்சிருக்கணும், உங்ககிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்காம இருக்கிற வரைக்கும் அந்த நல்லவளுக்கு சோகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா இவ மறுபடியும் என்ன ஏமாத்திட்டு வேற ஒருத்தவங்க கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாளா. சோ என்னை விட ஸ்ட்ராங்கான டெமானிக் எனர்ஜி யாராச்சும் வச்சிருந்தா அவங்க கூட போயிடுவா. சோ என்னோட டெமானிக் எனர்ஜியை ட்ரைனிங் பண்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த வேலாடம் இருந்துட்டு அங்க இருந்து கையை ஓங்குறப்ப அதுக்கேத்த மாதிரி தான் அந்த மான்ஸ்டருமே இருந்துட்டு அந்த இடத்துல கையை ஓங்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அவனோட டே லைட் ஸ்கில் இருக்குல்ல அதை வந்துட்டு சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்றான். அதனால அதோட மூஞ்சில வந்துட்டு பெரிய ஹோல்ஸ் வந்துட்டு ஏற்பட்டிருந்தாலும் அது ஹீல் ஆகுது. அந்த வேலாடம் இருந்துட்டு இட்ஸ் நோ யூஸ், இந்த இடத்துல நிறைய அண்டோட் சோல்ஸ் இருக்கிற வரைக்கும் அதுங்க திரும்பி வந்துட்டு ஒன்னு சேர்ந்து அதை ஹீல் பண்ணிட்டு தான் இருக்கும். உன்கிட்ட இருக்கிறது நல்ல எக்ஸலண்டான மேஜிக் ஸ்கில் தான், நீ டேலண்ட் ஆனவன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். பட் என்னை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் டேலண்ட் ஆனவன் கிடையாது. நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்ப சொல்லு. நான் பவர்ஃபுல் மேஜ் ஆகிறதுக்கு என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்வ் பண்ண என்னோட கிங்டம், கடைசியில என்னோட உடம்பு, என்னோட சோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி மேஜிக் சர்க்கிள் இருந்துட்டு அந்த இடத்துல போட்டுட்டு நான் எல்லாத்தையுமே இங்க கிவ் அப் பண்ணிட்டு
இப்படிதான் இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறி இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த ட்வின்ஸ் இருந்துட்டு அங்க பாரு எத்தனை மேஜிக் சர்க்கிள் இருந்துட்டு ஒரே டைம்ல போடுது பாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓ அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபியூசன் ஸ்கில் இருந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். அது மூலமா எதை சேர்க்கிறான் அப்படின்னா எலிமெண்ட் ஆஃப் ஃபயரையும் கிளேசியர் ஃபார்மேஷனையும் வந்துட்டு சேர்க்கிறான். பட் ஏற்கனவே இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் அவனோட இப்ப லைட் ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்ணால அதை வந்துட்டு உருவாக்கி இருப்பான். அதனால இதுக்கு மேல நீங்க இதை சேர்க்க முடியாது அப்படின்னு தான் வருது. இருந்தாலும் ஹீரோ இருந்துட்டு ஒரு 10 ஸ்டார் மல்டி லேயர் பேரியரை வந்துட்டு யூஸ் பண்ணி அடிஷனலா அது கூட அவனோட அந்த டே லைட் ஸ்கில்லையுமே இருந்துட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு உன்னால பண்ண முடியும்னா இதுக்கு மேல என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா 3 ஸ்கில்லையுமே ஃபியூஸ் வந்துட்டு பண்ணிட்டான். அது மூலியமா உருவாகிற எஃபெக்ட் இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஹீரோ இருந்துட்டு அந்த வேளாடமை விட அதிகமான மேஜிக் சர்க்கிள் இருந்துட்டு அந்த இடத்துல போட்டிருக்கான். இவர் இருந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ இருந்துட்டு இதுதான் இன்ஃபினிட் மேஜிக். ஹீரோ இருந்துட்டு இத எந்த ஒரு மானாவுமே கன்சியூம் பண்ணாமையே ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஸ்கில்லோட ஸ்டேட் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்கிறனால இதுக்கு வந்துட்டு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஹீரோவால இதை ஒரு நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு நிமிஷத்துக்கு எந்த ஒரு ஸ்கில்ல எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவனோட மானம் செலவாகவே ஆகாது. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அந்த மேஜிக் சர்க்கிள்ல அவனோட டே லைட் ஸ்கில்லையும் யூஸ் பண்றான், ரெட் மேஜிக் புல்லட் ஸ்கில்லையும் யூஸ் பண்றான். இவன் கையில இருந்து மட்டும் அந்த மேஜிக்ஸ்லாம் வராது. மேல அத்தனை மேஜிக் சர்க்கிள் போட்டிருக்காங்க. அந்த எல்லா மேஜிக் சர்க்கிள்ல இருந்துமே ஹீரோட அந்த மேஜிக் அட்டாக்ங்கிறது வரும். சோ அப்படி எல்லாமே வந்து தொடர்ந்து விடாம அந்த பெரிய அந்த 100 மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கிட்ட அந்த வாட்டர் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது இருந்துட்டு ஃப்ராஸ்ட் விச் சை அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுது. பட் அதுவா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி இவனோட கிளேசியர் ஃபார்மேஷன் மூலியமா கூட அந்த உருவத்தை வர வச்சிருக்கான். அது மூலியமா அந்த பெரிய மான்ஸ்டரோட காலை வந்துட்டு உரைய வச்சு நகர விடாம பண்ணிடுறான் ஹீரோ. அப்ப அந்த வேலாடம் வந்துட்டு ஓ என்ன மூவ் பண்ண விடாம நீ தடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அது காலில் இருந்த ஐஸை இருந்துட்டு உருக்கிறது. அந்த வேலாடம் இவன் வந்துட்டு ஒரு அன்ஸ்டேபிளான மேஜிக் ஸ்கேல இருந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவனுக்கான ஒரு அட்வான்டேஜா மாத்திக்கிட்டான். எப்படி அது பாசிபிள்? இது வந்துட்டு உண்மையான ஒரு மனுஷனோட மேஜிக்கா? இது வரைக்கும் இத்தனை வருஷமா நான் உயிரோட இருந்து நான் போட்ட எல்லா எஃபர்ட்டை விடவும் ஒரு மனுஷனோட மேஜிக் இருந்துட்டு மேலோங்கி இருக்கா? இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுது. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்திருந்ததும் இப்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா லிச்சோட வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அது நினைச்சிருந்தாலும் அதோட லைஃப் வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் பெட்டர் கிடையாது அப்படின்னு ஹீரோ ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டான். சோ அது மூலியமா ஹீரோவால அது டெக்கர் 100 கிரியேஷனை வந்துட்டு காப்பி பண்ண முடிஞ்சிருச்சு. ஹீரோ இருந்துட்டு நியாயம் இல்லை நான் சொல்றது எல்லாமே இவ்வளவு வருஷம் நீ உயிர் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் உன்னால இதை புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேஜிக் சர்க்கிளை ஸ்ட்ரெயிட்டா அந்த பெரிய மான்ஸ்டருக்கு நேரா ஹீரோ வந்துட்டு நிறுத்திடுறான். நீ இவ்வளவு வருஷம் புரிஞ்சுக்காதது என்ன விஷயம் அப்படின்னா லைஃப் எப்பவுமே நியாயமானதா இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எட்டர்னல் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிற இன்ஃபினிட் மேஜிக் வந்துட்டு ஆக்டிவேட் பண்றப்ப அந்த எல்லா மேஜிக் சர்க்கிள் இருந்து ஒரு பெரிய மேஜிக் ஸ்ட்ரெயிட்டா அந்த பெரிய மான்ஸ்டரோட தலையிலேயே இருந்துட்டு இறங்கிருது. அது மூலியமா அதுக்கும் டேமேஜ் ஆகல. அந்த லிச் அந்த வேலாடம் இருக்குல்ல அதுக்கு இருந்துட்டு பயங்கரமா டேமேஜ் ஆகி ஹீரோ வந்துட்டு பாஸை டிஃபீட் பண்ணிட்டான். அதுவும் கரெக்டா அந்த இன்ஃபினிட் மேஜிக் இருந்துட்டு எண்ட் ஆகுது ஒரு நிமிஷத்துல. அப்ப அதெல்லாம் பார்த்து அந்த ஜுடல் இருந்துட்டு ஓ அவன் இறந்துட்டானா அப்படிங்கிறப்ப அந்த கேசி இருந்துட்டு டே முட்டாள் வாயை வச்சு தொலையாத அப்படிங்கிறப்ப அந்த வேலாடம் இருந்துட்டு உண்மையுமே நீ அமேசிங் தான். என்னதான் ஒரு நிமிஷமா இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துல என்னையும் விடவே ஒரு அதிக லெவல் இருக்கிற ஒரு ஸ்பெல்ல வந்துட்டு நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கிற. பட் இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன கொல்றது ஒன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறப்ப கேசி இருந்துட்டு வாயை வைக்காதன்னு சொன்னல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஆமா என்னோட மேஜிக் அட்டாக் இருந்துட்டு உனக்கு கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தி இருக்கும். பட் உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் வெசலை டைரக்டா என்னால அட்டாக் பண்ண முடியாம உனக்கு கொல்ல முடியாது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல நீ உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் வெசலை எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த வேலாடம் இருந்துட்டு என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கே, அது சந்தேகமா இருக்கே, என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்து எதுக்கு அர்த்தமே இல்லாம இவ்வளவு தூரம் உன்னோட ஸ்கில்ல வந்துட்டு நீ வேஸ்ட் பண்ணிருக்க, இப்ப பாரு உங்ககிட்ட சுத்தமா மானாவே இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. இது வந்துட்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கலா இருக்குல்ல, ஏன்னா உன்னையவே வந்துட்டு நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டல அப்படிங்கிறப்ப அந்த வேலாடம் வந்துட்டு என்ன சொல்ற என்னோட கவனத்தை திசை திருப்பிட்டியா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற தரைக்கடியில இருந்து கோகுமாவும் அந்த எஸ்கேப் ஸ்பிரிட் வந்துட்டு மண்ணை தோண்டிட்டு வெளியே வராங்க. பாத்தீங்கன்னா கோகுமோட கையில ஒரு விஷயம் இருக்கா, அதுதான் அந்த வேலாடாமோட லைஃப் ஃபோர்ஸ் வெசல். அது இருந்துட்டு இதுங்களோட கையில இது என்ன பண்ணிட்டு இருக்கு, டேமிட் இவன் வந்துட்டு இவனோட சம்மன்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டான்ல நினைச்சேன். அப்படின்னா இவன் இந்த எல்லா மேஜிக் அட்டாக்கையுமே என்ன தசை திருப்பதுக்காக மட்டும் தான் பண்ணானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை நல்லா தான் ஒளிச்சு வச்சிருக்க. பட் இப்ப நீ என்ன பண்ண போற, என்னோட கோகுமாக்கு நல்லா ஸ்மெல்ல கண்டுபிடிக்கிற சென்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நினைச்சதை விட ரொம்ப இது அதிகமா இருக்கே அப்படின்ட்டு அதை கையில வச்சு சுத்துறப்ப அந்த வேலாடம் வந்துட்டு ஏ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாத அப்படிலாம் ஹேண்டில்
பண்ணாத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கோகுமா கூட அதை போட்டு வாலிபாலே விளாண்டுட்டு என்னப்பா எனக்கே நீ ஆர்டர் கொடுக்குறியா அப்படிங்கிறப்ப இங்க பாடுறா உனக்கு நான் அடிமையா கூட இருக்கிறேன் என்ன வேணாலும் பண்றேன் ப்ளீஸ் இந்த மாதிரி பால்லாம் விளையாடாத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ நிறையவே பிரச்சனை கொடுத்துட்ட அப்புறம் எதுக்கு நீ சொல்றதை நான் கேட்கணும் இருக்கிற நிறைய மக்களை கொண்டுட்ட எனக்கு நெருக்கமானவங்க ஒருத்தவங்களை நீ டார்ச்சர் பண்ணிருக்க அவங்களும் உங்ககிட்ட இறக்க காமிக்க சொல்லி கெஞ்சிருப்பாங்கல்ல நீ அவங்களுக்கு இறக்கம் காமிச்சியா என்ன இந்த இடத்துல இருந்து நீ ஈஸியா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை குழி தோண்டி புதைச்சிரு ஏன்னா கோகமா இருந்துட்டு அப்படியே ஒரு கேண்டி மாதிரி உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் எஸ்எல்ன்ட்டு அப்படியே ஸ்லோவா சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு ஆராஸோட அட்டாக் இருந்துட்டு வந்துட்டு இருக்குது அப்ப ஹீரோன்ட்டு கோகுமா என்ன மன்னிச்சிரு பட் என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு மானாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோகுமாவை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றான் கோகுமாக்கு எதுவும் ஆகல பட் அந்த அட்டாக் பட்டு அதோட வாயில வச்சிருந்த அந்த லைஃப் ஃபோர்ஸ் வெசல் இருந்துட்டு அழிஞ்சு போச்சு அப்ப அவ என்ன பண்ணா அப்படின்ட்டு அந்த அட்டாக் பண்ண சியோலினுக்கும் தரல ஹீரோவுக்கு இருந்துட்டு அது பயங்கர ஷாக்கா தான் இருக்கு முக்கியமா அந்த வெசலுக்கு சொந்தக்கார அந்த வேலாடம் இருந்துட்டு கண்ணீர் விட்டு அழுகவே ஆரம்பிச்சிருச்சு சோ லைஃப் ஃபோர்ஸ் வெசல் அழிஞ்சு போனதுனால வேலாடம் இருந்துட்டு அழிஞ்சு போயிருது சோ 4th ஃப்ளோரோட பாஸ வந்துட்டு இவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா அது போட்டிருந்துச்சுல ஒரு ட்ரெஸ் கிராண்ட் மேஜோட ரோப் அது வந்துட்டு அந்த இடத்துல டாப் ஆயிருது பட் இதுல வந்துட்டு நிறைய டேமேஜ் பண்ணது வந்துட்டு ஹீரோ தான் 90% பட் லாஸ்ட் அட்டாக் பண்ணி அந்த வெசலை வந்துட்டு உடைச்சது வந்துட்டு அந்த சியோலின் சோ ரெண்டு பேத்துக்குமே கான்ட்ரிபியூஷன் இருக்கனால ரிவார்டை வந்துட்டு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம்ல வருது அதனால ஹீரோ செம்ம கடுப்பாகி என்ன தைரியம் இருந்தா என்னோட ஹண்ட்ல வந்துட்டு நீ இன்டரப்ட் ஆயிருப்ப அப்படிங்கிறப்ப சியோலின் இருந்துட்டு நான் என்ன பண்றது இது என்னோட சான்ஸ் நினைச்சேன் பட் இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல வெல் என்னோட கான்ட்ராக்டை வந்துட்டு கேரி அவுட் பண்ணல அப்படிங்கறதுனால இது வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எனக்கு இருக்குன்னு வச்சுக்கவேன் உண்மையுமே மத்தவங்க சொல்ற மாதிரி டிஃபீட் பண்றதுக்கு நீ கஷ்டமானவனா கேங் ஜின்யூ மிடில் ஃப்ளோர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்கில்ல வந்துட்டு நீ வச்சு ஈஸியாவே வந்துடலாம் சோ அந்த இடத்துல நம்ம மீட் பண்றப்போ நம்ம ரெண்டு பேருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கிறப்ப நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல என்னால நிக்க கூட மடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறப்ப அந்த இடத்துக்கு தெரேசா வரா அந்த டெத் நைட் எங்க அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு அந்த வேலாடம் காணாம போனதுனால இதுக்கப்புறம் சண்டை போறதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் ஒரு போர்ட்டல் மூலியமா வெல் அவன் எப்படி பயந்தா ஓடி போயிருப்பான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரேசா இல்ல உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு என்ன நூனான்னு கூப்பிடு அப்படிங்கிற நூனானா அக்கா மாதிரி நினைக்கிறேன் கொரியால அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அன்னியன் வெர்ஷன் ஆஃப் தெரேசாவை நூனானே சொல்லிக்கலாம் நூனாருன்ட்டு அவளை வந்துட்டு நான் திரும்பி வர வைக்கிறேன் இதுக்கப்புறமும் உன்னோட டெமானிக் எனர்ஜியை எடுத்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது அந்த நல்லவளை நான் இல்லாதப்ப நல்லா பாத்துக்கணும் சரியா ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவளை வந்துட்டு எழுப்பி விட்டுட்டு இங்க உள்ள இருக்கிற தெரேசா கிட்ட அவனை வந்துட்டு நான் நல்லா திட்டி வச்சிருக்கிறேன் அதனால இப்பவாச்சும் நல்லா அவன் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு அவன் மேல இருக்கிற உன்னோட ஃபீலிங்ஸை நல்லா அவன்கிட்ட சொல்ல பாரு இல்ல உன்கிட்ட இருந்து அவனை நான் திருடிடுவேன் அப்படிங்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே தெரேசாவும் அங்க இருந்து வெளியே வந்து நார்மலா மாறி நம்ம ஹீரோ வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு மிஸ்டர் ஜின்யூக் நைஸ் டு see you அப்படிங்கிறா அப்ப அந்த ட்வின்ஸ் இருந்துட்டு அந்த அக்கா எங்க போனாங்க கூலா இருந்தாங்களே வேணாம் எங்களுக்கு அந்த அக்கா தான் வேணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறானுங்க அப்பதான் அந்த இடத்துக்கு யூசங்க இருந்துட்டு வரான் அங்க வந்துட்டு தெரேசா கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு அப்படியே ஒரு திரும்பிக்கிறான் மேபி தெரேசா மேல இவனுக்கு ஃபீலிங் இருக்கிற மாதிரி தான் ஒரு ரெண்டு இடத்துல தெரேசா பத்தி ரொம்ப கேர் பண்ற மாதிரி இருக்கும் தெரேசாவும் இவனுக்கே கிடைக்குது அப்படின்ட்டு யூசங் திரும்பிட்டானோ என்னவோ ஹீரோ வந்துட்டு உண்மையுமே இது ரொம்பவே லாங் டே இல்ல தெரேசா அப்படின்னு சொல்றான் அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது பார்க்கலாம் கைஸ் இந்த சேனல்ல இதுக்கு எவ்வளவு வியூஸ் போகுது அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.